வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா யமஹாவில் R15V3S. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 லாஸ்ட்டு மேட் பிளாக் கலரு. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 60% அந்த ரேஞ்சில் இருக்குது. ஃப்ரண்ட் மர்க்கார்லாம் பாருங்கள், எதுவும் டேமேஜ் ஆகலை, ஸ்க்ராச்சஸ் ஆகலை, தெளிவாக இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு, ABS கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. அலாயெல்லாம் பாருங்கள், எங்கேயும் டயர் கலட்டில் பஞ்சர் கூட தெளிவாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஏன்னா எஜ்ஜில் எல்லாம் எங்கேயா பெயிண்ட் போயிருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஹெட்லைட் டூம்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஸ்க்ராச்சஸ் ஆகலை, டேமேஜ் ஆகலை. வைசர்லாம் பாருங்கள், அருமையாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. கிளாஸ்லாம் பாருங்கள், வின்செல் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பபுள் கிளாஸ், கேனப்பி கிளாஸ் போட்டிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. 2 மிரர் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்த மிரர் தான், ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 24, 23 சொல்லிட்டு அட்வான்ஸ் நம்பர் வாங்கியிருக்காரு. சைடு பேனல்லாம் பாருங்கள், எங்கேயுமே எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ டேமேஜ் ஆனதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பெரும்பாலும் R15 அந்த சைட்லாம் தேய்ச்சிருவாங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டரு, ட்ரையாங்கிள் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு. சைடு பேனல்லாம் பாருங்கள், எந்த ஸ்டிக்கரோ வேறு எங்கேயும் ஸ்க்ராச் ஆனதோ டேமேஜ் ஆனதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்ஜின் ஸ்கூப்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. சேசிஸ்லாம் பாருங்கள், அந்த சேசி ஸ்டிக்கர், கம்பெனியில் வர ஸ்டிக்கர் கூட இன்னைக்கு கிளிக்காமல் வச்சுருக்காங்க. காசன் ஸ்டிக்கர் கொண்டு எல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எங்கேயுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை வண்டி. டேங்க்லாம் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. டேங்க் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, காலபுரம் ஸ்டிக்கர், பார்க்க அழகாக இருக்குது. டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பக்கா ஃபங்க்ஷனில் இருக்குது. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கும் 14,221 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் கம்பெனிலேருந்து வந்தது தான், இன்னும் வேறு எதுவும் கவர் மாற்றலை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பேக் ரியர் வால் பீஸ்லாம் பாருங்கள், எதுவும் உடையில செய்யலை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ரியர் ABS கிட்டலாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னாக்கா சியர் டயரு, நேற்று தான் புது டயர் வாங்கி போட்டிருக்கோம். சைலன்சர்லாம் பாருங்கள், எது அடிவானது செஞ்சது அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை, தெளிவாக இருக்குது. டயர் பாருங்கள், புது டயரு, சியர் டயரு, டயர் மர்க்காடு எல்லாமே நீட்டாக இருக்குது. பேக் நம்பர் பிளேட் கிளாம் மட்டும் இல்லை, மற்றபடி டேஞ்சர் லைட் அசம்பிளி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. லெஃப்ட் சைடுமே பார்த்தீங்கன்னாக்கா கவுல்லாம் தெளிவாக இருக்குது, உடையில செய்யலாம். சேரி கார்டு எல்லாமே நீட்டாக இருக்குது. சேஞ்ச் பாக்கெட் பார்த்தீங்கன்னா கிராஸில் புதுசு வாங்கி போட்டிருக்காங்க, புதுசாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% மேலே இருக்குது. லெஃப்ட் சைட் டோருமே பாருங்கள், நீட்டாக இருக்குது, எங்கே உடையில செய்யலை, அருமையாக இருக்குது. லெஃப்ட் சைட் டேங்க் பீஸுமே பாருங்கள், எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை. என்ஜின் ரூமும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த இதுவும் இல்லை, நீட்டாக இருக்குது. என்ஜின் ஸ்கூப்பாக இருக்கட்டும், லெஃப்ட் சைடு பேனலாக இருக்கட்டும், R15S பேனலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் பக்காவாக இருக்குது, பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. ஃபுட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. சைட் ஸ்டாண்ட் முதல் கொண்டு எல்லாமே நீட்டாக வச்சுருக்காரு கஸ்டமரு. எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜும் உடஞ்சோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. இந்த 14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க R15V3Sக்கு மேட் பிளாக் கலருக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 1,39,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். வாங்க வண்டியை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.